பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எது நல்லது என்று தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி பல நேரம் கடிந்து கொள்ளுதலை நாம் விரும்புகிறது இல்லை. கடிந்து கொள்ளுதல் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சிலர் நம்ம இடத்துல மறைவாய் சிநேகம் பாராட்டுவாங்க. நம்மளை பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க. நம்ம கூட நம்மளை ரொம்ப நேசிக்கிற மாதிரி காண்பித்து கொள்ளுவார்கள். ஆனால் அவங்க பின்னாடி இருந்து செய்கிற வேலைகள் இருக்க பாருங்கள். நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க பாருங்கள், யார் நமக்கு குழி தோன்றானே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி மறைவான நிறைய கன்னிகளை நமக்கு உருவாக்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்மளை நேசிக்கிறவங்க, உண்மையாக நேசிக்கிறவங்க, நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது வெளிப்படையாகவே கடிந்து கொள்ளுவாங்க. ஏன் இதை செய்கிறீங்க, ஏன் இந்த காரியத்துக்கு இப்படி இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வெளிப்படையாகவே கடிந்து கொள்கிற சிலர் உண்டு. வேதத்தில் அழகாக வார்த்தை இருக்குது, சத்துரு முத்தம் செய்வான், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வஞ்சனை இருக்கும். ஆனால் சிநேகிதனோ அவன் அடிப்பான், திட்டுவான், அந்த சிநேகம் உண்மையாக இருக்கும். ஏன் அப்படி நம்மளை கடிந்து கொள்கிறார்கள்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்மளை நேசிக்கிறதுனால. பொதுவாக இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம எல்லாம் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்கரேஜ் நல்லது தான், என்கரேஜ் தேவையான ஒன்று தான், அதை நம்மளை உற்சாகப்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கப்படாவிட்டால், நாம் வளர்ச்சி அடைந்து நிற்கும் பொழுது, ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க நிற்கும் பொழுது நம்முடைய தவறுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படாவிட்டால் அன்னைக்கு நம்ம பாதிப்பை சந்திப்போம். அன்னைக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து கீழே விழுவோம். அன்னைக்கு தான் தெரியும், ஐயோ இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம கேட்கலையே அப்படின்னு. பிரியமானவர்களே, கடிந்து கொள்ளுதல் நல்லது. தாவீது சொல்கிறார், அவன் நீதிமான் எனக்கு கொட்டுறது அவன் நல்லது அப்படிங்கிறார். நீதிமானுடைய கைகளில் கொட்டு வாங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, அவங்க நம்மளை வழி நடத்துகிற நிறைய தகப்பன்மார்கள் இருக்க பாருங்க. தேங்க்யூலா. இன்றைக்கி அநேகர் ஆலோசனைகளை கேட்க விரும்புகிறது இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் ஆலோசனை கேட்க முடியாது. எல்லாரிடத்துலையும் ஆலோசனை கேட்குறதும் தப்பு. நமக்கு தகப்பன்மார்கள் இருப்பாங்க, நம்மளை வழி நடத்துகிற நல்ல சிநேகிதர்கள் இருப்பாங்க, ஆவிக்குரிய நண்பர்கள் இருப்பாங்க. அதில் நல்ல நல்ல தரமுள்ள தேவ மனிதர்களை, தேவ ஊழியர்களை நமக்கு ஆலோசகர்களாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம மேலே சிலர் கோபத்தோடு சில விஷயங்களை செய்வாங்க, அதை நமக்கு விரோதமாக நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் நல்லா விளங்கி கொள்ளணும். நம்ம மேலே அன்பு இருக்கிறவர்கள் நம்மிடத்திலே நம்முடைய குறைவுகளை சொல்லுவாங்க. சிலர்லாம் தூசணமாக வெளியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குறைவு இருக்குன்னா அதை வெளியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே நம்ம மேலே இருக்கிற அன்பில் சொல்லலை. நம்ம மேலே அன்பு இருக்குன்னா நம்ம கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க, தம்பி இப்படி செஞ்சிட்டீங்க, அண்ணன் இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட பேசுவாங்க. நான் சொல்கிறேன், அப்படி உங்ககிட்ட யாரும் பேசுகிறாங்கன்னா அவங்க உங்களை சிநேகிக்கிறாங்கன்னு அர்த்தம். வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை குறித்து 4 பேர்த்துக்கிட்ட சொல்கிறத விட நம்மக்கிட்டே டைரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க உண்மையாலுமே நம்மளை நேசிக்கிறாங்க. அதை நம்ம அங்கீகரிக்க பழகணும், அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். அவங்க சொல்கிறது சரின்னா அதுக்கு கீழ்ப்படிய பழகணும். வேதம் சொல்லுகிறது, அவன் மறைவான சிநேகத்தை விட வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. இன்றைக்கி ஒரு வேளை உங்களை யாராவது உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்கள் அந்த ஆலோசனையை அலட்சியம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, யாருமே என்னை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் குற்றப்படுத்துகிறாங்க, எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குதுன்னா நீங்கள்
நீங்கள் நம்மளை நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்மக்கிட்ட அந்த தவறு இருக்குன்னா நம்மளை சரிப்படுத்தி கொள்ளுகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்கள விட நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காண்பிக்கிறவர்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆமென். ஆலோசனைக்காரர்கள் இருப்பாங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, விழுகை இருக்காது. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறார். ஆலோசனை அற்பமாக நினச்சிடாதீங்க, கடிந்து கொள்ளுதலை வேதனையாக நினைக்காதீங்க. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற காலத்திற்கு நம்மை உருவாக்குகிறதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆமென். மறைவான சிநேகத்தை காட்டிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. God bless you. ஆமென். ஆமென்.